ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம். ஆனால் சிலர் புத்திசாலி, சிலர் சோம்பேறி. அப்படிப்பட்ட படைப்பில் ஒருவன்தான் ராம். அவன் அடிப்படையில் ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவன். இருக்கும் வசதி, எந்த உழைப்பும் இன்றி இன்னும் 2 வருடங்களுக்கு உட்கார்ந்த இடத்தில் இருந்தே சாப்பிடலாம். அதற்குப் பிறகு உழைத்து சம்பாதித்தால் மட்டுமே அடுத்த வேளை சாப்பாடு. இந்த நிலைமை தெரிந்ததும் ராம் எந்த வேலைக்கும் முயற்சிக்கவில்லை. ஆனால் யாராவது கையை நீட்டினால் கைரேகை பார்த்து பலன் சொல்லிவிடுவான். சோம்பேறியானாலும் அவனிடம் ஒரு திறமை ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த திறமையையும் சரிவர பயன்படுத்த மாட்டான். இவன் திறமையை அறிந்தவர்கள் இவனிடம் பலன் கேட்க வரும்போது பார்த்து சொல்ல மாட்டான். அதற்கும் தவணை சொல்லி அனுப்பி விடுவான். அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு ஒரே மகன், திருமணமாகவில்லை. நீண்ட காலமாக பெண் தேடி வந்தார். பணம் இருக்கு, படிப்பு இல்லை. அவனுடைய அப்பா சொத்தை சரிவர நிர்வகிக்கும் திறன் கூட அவனிடம் இல்லை. அந்த நிலையில் அவனுக்கு யார் பெண் தருவார்கள்? அந்த பணக்காரர் இவனிடம் தன் மகனை அழைத்து வந்து கைரேகை பார்க்கச் சொன்னபோது இவனுக்கு திருமணம் ஆகாது, ஆனாலும் சில நாட்களில் இறந்து விடுவான் என்று கூற, பணக்காரனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பினான். இவன் ஜோசியத்தை நம்புவதா, நிஜமாக சொல்வது நடக்குமா, இல்லை நேரம் போக்க ஏதாவது உளறி வைக்கிறானா என்று சந்தேகம் வந்தது. பணக்காரன் வீட்டில் சம்மந்தம் செய்ய ஒரு கோடீஸ்வரன் விருப்பம் தெரிவித்தான். அவர்களிடம் ஜோசியம் பார்ப்பதை சொல்ல எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை என்று கூற, திருமணம் நடந்து முடிந்தது. முடிந்த 3வது நாளில் மாப்பிள்ளையும் பொண்ணும் சென்ற கார் பெரிய விபத்தில் மாட்டி அந்த பையன் உயிர் ஊசலாடி கொண்டிருக்க, ஐயோ, அந்த சோம்பேறி ராம் சொன்னது பலித்து விடும் போல் இருக்கிறது என்று கவலைப்பட அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ராமிடம் சென்று பெண்ணின் கைரேகையை காண்பிக்க, அவள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாள் என்று கூறினான். அந்த நம்பிக்கையுடன் அந்த பையனுக்கு சிகிச்சை பார்க்க அவன் அபாய கட்டத்தை தாண்டி சுயநினைவு வந்து பேச ஆரம்பித்தான். 6 மாதங்களுக்குப் பிறகு முற்றிலும் குணமாகி நலமாக வாழ்ந்து வந்தனர். சிகிச்சை பார்த்த மருத்துவர் இவன் பிழைக்க மாட்டான் என்று நினைத்தவன் இன்று நன்றாக நடமாடிக் கொண்டிருப்பது அவருக்கே அதிசயமாக இருந்தது. அதற்கு பிறகு ராம் மிகவும் பிரசித்தியாகிவிட்டான். நிறைய பேர் கைரேகை பார்க்க வந்தனர். வந்தாலும் 2 பேருக்கு பார்த்து சொல்வான். அப்புறம் போய் படுத்து தூங்கி விடுவான். சொல்லப்போனால் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே அவனிடம் கைரேகை பார்க்க முடியும் என்ற நிலை வந்துவிட்டது. 100 பேர் காத்து இருந்தாலும் 3 அல்லது 4 பேருக்கு மட்டும் பார்த்து சொல்வான். அப்புறம் தூக்கம்தான். அவன் நினைத்தால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம். ராம் தூங்கப் போவதாக சொன்னாலும் தூங்க மாட்டான். அவனுக்கு தன்னுடைய திறமையை வியாபாரமாக்க விருப்பமில்லை. தொடக்கத்தில் பொழுதுபோக்காக சொன்ன ஜோசியம் நாளடைவில் அவனுக்கே அதில் ஒரு நம்பிக்கை வந்துவிட்டது. அதற்காக அதை வியாபாரமாக்காமல் தான் ஒரு சோம்பேறி என்று சொல்லிக்கொண்டு அளவாக, அதுவும் துல்லியமாக கணித்து சொல்வதை மட்டுமே வழக்கமாக்கிக் கொண்டு தன் திறமையை வளர்த்து கொண்டான். இன்று அவனை மிஞ்ச யாரும் இல்லை. ஆனால் சோம்பேறி என்று சொல்லி தன்னடக்கம் உள்ளவனாக நடந்து கொண்டான்.